ஓம் சாந்தி. 2/2/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18/11/85. முரளியின் தலைப்பு பகவானின் பாக்கியம் நிறைந்த குழந்தைகளின் லட்சணங்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நெற்றியில் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் பாக்கியத்தின் ரேகைகள் இருக்கிறது. ஆனால் சில குழந்தைகளின் ரேகைகள் தெளிவாக இருக்கிறது, சில குழந்தைகளின் ரேகைகள் தெளிவாக இல்லை. உலகத்தில் கூட அந்த ரேகைகள் அல்லது பாக்கியத்தினுடைய கோடுகள் என்று பார்க்கும் பொழுது அந்த ரேகைகள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த ரேகைகள் எப்படி இருக்கிறது, தெளிவாக இருக்கிறதா என்று தான் பார்ப்பார்கள். அதுபோல் பாபா சிலருக்கு தெளிவாக இருக்கு, சிலருக்கு ரேகைகள் தெளிவாக இல்லை என்று சொல்கிறார். எப்பொழுதிலிருந்து பகவான் தந்தையின் குழந்தைகளாக ஆனீர்களோ, அதாவது பகவான் என்றாலே பாக்கியத்தை வழங்கக்கூடியவர், பகவான் என்றாலே வள்ளல், பகவான் என்றாலே கொடுக்கக்கூடியவர். ஆகையால் குழந்தைகள் ஆகுவதினால் பாக்கியத்தின் அதிகாரம், அதாவது ஆஸ்தி அனைத்து குழந்தைகளுக்கும் அவசியம் கிடைக்கிறது. ஆனால் கிடைத்திருக்கும் அந்த ஆஸ்தியை வாழ்க்கையில் தாரணை செய்வது, சேவையில் ஈடுபடுத்தி உயர்ந்ததாக்குவது, தெளிவாக்குவது, இதில் வரிசை கிரமம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாக்கியத்தை எவ்வளவு தனக்காகவும் மற்றும் சேவைக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்களோ அவ்வளவு அதிகரிக்கும். அதாவது ரேகைகள் தெளிவாக இருக்கும். தந்தை ஒருவர்தான் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கிறார். தந்தை வரிசை கிரமத்தில் பாக்கியத்தை பகிர்ந்து கொடுக்க மாட்டார். ஆனால் பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள், அதாவது பாக்கியசாலியாக ஆகக்கூடியவர்கள் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அடைவதில் சக்தி ஏற்றபடி இருக்கிற காரணத்தினால் வரிசை கிரமமாக ஆகிறார்கள். ஆகையால் சிலருடைய ரேகைகள் தெளிவாக இருக்கிறது, சிலருடைய ரேகைகள் தெளிவாக இல்லை. தெளிவான ரேகைகள் உள்ள குழந்தைகள் ஒவ்வொரு கர்மத்திலும் தான் பாக்கியசாலி என்று அனுபவம் செய்கிறார்கள். கூடவே அவர்களின் பாக்கியம் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கும் அனுபவமாகும். மேலும் இப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து இந்த ஆத்மாக்கள் மிக உயர்ந்த பாக்கியசாலிகள், இவர்களுடைய பாக்கியம் சதா உயர்ந்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் மற்றும் கூறுகிறார்கள். தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கர்மத்திலும் தன்னை பகவானின் குழந்தை, பாக்யவான் என்று அனுபவம் செய்கிறேனா? பாக்கியம் உங்களுடைய ஆஸ்தி. உங்களுடைய ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றார் பாபா. அதோ தந்தையினுடைய குழந்தைகளாக மாறியிருக்கீங்க. தந்தையினுடைய ஆஸ்தி என்றாலே அது பிறப்புரிமை இல்லையா? உங்களுடைய ஆஸ்தி. அப்போ உங்களுடைய ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்காமல் போவதா என்று பாபா கேட்கிறார். பாக்கியத்தை ஆஸ்தியின் ரூபத்தில் அனுபவம் செய்கிறீர்களா அல்லது உழைக்க வேண்டியதாக இருக்கிறதா? ஆஸ்தி என்றாலே சகஜமாக கிடைக்கக்கூடியது தானே. பிறப்புரிமையை அடைவதற்கு உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. லௌகீகத்திலும் கூட தந்தையின் கஜானாக்கள் மீது, ஆஸ்தியின் மீது குழந்தைகளின் அதிகாரம் இயல்பாகவே இருக்கும். மேலும் தந்தையின் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது என்ற போதையும் இருக்கும். இது போன்ற பாக்கியத்தின் போதை இருக்கிறதா அல்லது ஏறுகிறது மற்றும் இறங்குகிறதா? அழியாத ஆஸ்தி என்னும் போது எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? இந்த ஒரு ஜென்மம் என்ன, அநேக பிறவிகளுக்கு பாக்கியம் பிறப்புரிமையாக இருக்கிறது என்று பெருமிதத்துடன் பொலிவுடன் வர்ணனை செய்கிறீர்கள். பாக்கியத்தின் பொலிவு சதா வெளிப்படையான ரூபத்தில் பிறருக்கும் தெரிய வேண்டும். பொலிவு மற்றும் ஜொலிப்பு இரண்டுமே இருக்கிறதா? உள்ளடங்கிய ரூபத்தில் இருக்கிறதா அல்லது
வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறதா? பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களின் அடையாளம். பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் சதா மடியில் வளருவார்கள், இரத்தின கம்பளத்தில் நடப்பார்கள், ஊஞ்சலில் ஆடுவார்கள், மண்ணில் கால் வைக்க மாட்டார்கள். ஒரு பொழுதும் கால் அழுக்காகாது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். எப்போவுமே அவங்க மடியில் இருப்பாங்க, மடியில் தான் வளருவாங்க. இல்லை நடந்தாலோ தரையில் நடக்க மாட்டாங்க, அந்த ரத்தின கம்பளத்திலேயே நடப்பாங்க, ஊஞ்சலில் ஆடுவாங்க, ஒருபோதும் மண்ணில் கால் வைக்க மாட்டாங்க அப்படின்றத புரிய வைக்கிறார். அவர்கள் எப்படி அந்த ரத்தின கம்பளத்திலேயே நடக்கிறார்களோ அதுபோல உங்களுடைய புத்தி என்கிற கால் தரையில் இருப்பதற்கு பதிலாக சதா ஃபரிஷ்தாக்களின் உலகத்தில் இருக்கும். இந்த பழைய மண்ணின் உலகத்தில் புத்தி என்ற கால்களை வைப்பதில்லை, அதாவது புத்தியை அழுக்காக்கிக் கொள்வதில்லை. பாக்கியசாலி ஆத்மாக்கள் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளோடு விளையாடுவதில்லை, சதா ரத்னங்களோடு தான் விளையாடுவார்கள். பாக்கியசாலி ஆத்மாக்கள் சதா நிறைந்திருப்பார்கள். ஆகையால் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலையில் இருப்பார்கள். பாக்கியம் நிறைந்த ஆத்மா சதா மகாதானி புண்ணிய ஆத்மாவாகி பிறருடைய பாக்கியத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கும். பாக்கியசாலி ஆத்மா சதா கிரீடம், சிம்ஹாசனம் மற்றும் திலகத்துடன் இருக்கும். பாக்கியசாலி ஆத்மா எவ்வளவு பாக்கியத்தின் அதிகாரியாக இருப்பாங்களோ அவ்வளவே தியாகம் செய்தவராகவும் இருப்பார். பாக்கியத்தின் அடையாளமே தியாகம்தான். தியாகம் செய்யாமல் பாக்கியம் அடைய முடியாது. ஆகையால் எவ்வளோ பாக்கியசாலிகளோ அவ்வளோ தியாகமும் செய்திருப்பாங்க அப்படின்றார். தியாகம் பாக்கியத்தை தெளிவாக்குகிறது. பாக்கியசாலி ஆத்மா சதா பகவானுக்கு சமமாக நிராகாரி, நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி, இந்த 3 விசேஷ தன்மைகளில் நிரம்பியவராக இருப்பார். இந்த அனைத்து அடையாளங்களையும் உங்களுக்குள் அனுபவம் செய்கிறீர்களா? பாக்கியம் நிறைந்தவருடைய லிஸ்ட்ல இருக்கவே இருக்கிறீங்க, அப்படிதானே? ஆனால் சக்திக்கு ஏற்றபடி இருக்கிறீர்களா அல்லது சர்வசக்திவானா? நீங்கள் மாஸ்டர் தானே. தந்தையின் மகிமையில் ஒருபோதும் சக்திக்கு ஏற்றபடி இருப்பவர் மற்றும் வரிசை கிரமமாக இருப்பவர் என்றெல்லாம் சொல்லப்படுவதில்லை. சதா சர்வசக்திவான் என்றுதான் சொல்கிறார்கள். நீங்களும் மாஸ்டர் சர்வசக்திவான். பிறகு சக்திக்கு ஏற்றபடி ஏன் இருக்கிறீர்கள்? ஆகையால் எப்பொழுதுமே சக்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். சக்திக்கேற்றபடி என்ற வார்த்தையை மாற்றி சதா சக்திவான் ஆகுங்கள் மற்றும் ஆக்கங்கள். புரிந்ததா? அனைவரும் வர்தான பூமியில் வந்து வர்தானங்களினால் பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் தானே? வரதான பூமியின் ஒவ்வொரு சரித்திரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் விசேஷ வரதானம் நிரம்பி இருக்கிறது. யக்ய பூமியில் வந்து காய்கறி வெட்டினாலும் சரி, தானியங்கள் சுத்தம் செய்தாலும் சரி, இந்த யக்ய சேவையிலும் வரதானம் நிரம்பி இருக்கிறது. எப்படி உலகத்திலும் யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள், அப்பொழுது கோவிலை சுத்தம் செய்வது கூட பெரிய புண்ணிய காரியம் என்று நினைக்கிறார்கள். அதுபோல இது மகான் தீர்த்த ஸ்தலம் அல்லது வரதானம் நிறைந்த பூமி. ஆகையால் ஒவ்வொரு கர்மத்திலும் ஒவ்வொரு அடியிலும் வரதானமே வரதானம் நிரம்பி இருக்கிறது. உங்களுடைய பை வரதானங்களினால் எவ்வளவு நிரம்பி இருக்கிறது? பையை முழுமையாக நிரப்பி செல்கிறீர்களா அல்லது சக்திக்கு ஏற்றபடியா? யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். மதுபனில் ஒரு எண்ணம் கூட, ஒரு வினாடி கூட வீணாக கூடாது. இதுபோல சக்திசாலியாக ஆகக்கூடிய இந்த பயிற்சி, அதாவது மதுபனில் இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் செய்தால் இந்த பயிற்சி உங்களுடைய இடங்களிலும் உதவி செய்யும். அதாவது நம்ம இடங்களில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது, கிடைக்காது. ஆகையால் பாபா சொல்கிறார், மதுபனில் இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி செய்துட்டால்
பிறகு நீங்கள் உங்கள் இடங்களுக்கு போனால் கூட அந்த பயிற்சி உங்களுக்கு உதவும். இங்கே மதுபனில் நமக்கு முக்கியமாக 2 விஷயங்கள் கிடைக்கிறது. ஒன்று படிப்பு, மற்றொன்று பரிவாரம், அதாவது பிராமண குடும்பம். ஆகையால் படிப்பின் லாபத்தையும் எடுத்துக்கோங்க, அதே நேரத்தில் பரிவாரத்தின் அனுபவத்தையும் விசேஷமாக செய்யுங்க. மதுபனில் எவ்வளோ பெரிய கேதரிங் இருக்கும், எல்லாரும் ஒரே சிந்தனையில் இருப்பாங்க. ஆகையால் அங்கே முயற்சி செய்வது எளிதாக இருக்கும். நம்முடைய வீட்டில் அல்லது நம்முடைய சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு உதவி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை கிடைக்காது. ஆகையால் பாபா கிளாஸஸும் கிடைக்குது. மதுபனில் தாதிமார்களுடைய விசேஷ கிளாஸஸ், மூத்த சகோதர சகோதரிகளுடைய கிளாஸஸ், அனுபவத்தினுடைய வகுப்புகள், இதெல்லாம் தாரணை செய்கிறதுக்காக எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் நீங்கள் பயனடைங்க. அதே நேரத்தில் அந்த சங்கடன், நமக்கு அவ்வளோ பெரிய அந்த குடும்பம், எல்லையற்ற குடும்பம், எல்லாருடைய லட்சியமும் ஒன்று தான். எல்லாரும் தூய்மையான ஆத்மாக்கள், எல்லாருடைய மனதிலும் ஒரு பாபா, எல்லாரும் முன்னேறணும்னு நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பரிவாரத்தினுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அங்கே நீங்கள் பயிற்சி செய்துட்டால் பிறகு உங்கள் இடத்துல நீங்கள் நல்லா பயிற்சி செய்ய முடியும் என்று சொல்ல வரார். பாபாவின் முன்பு மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பாபா கூறுகிறார், அனைவரும் சதா வரதானி மகாதானி ஆனதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். இது தீபாவளிக்கு பிறகு சொன்ன முரளி. அந்த கான்டெக்ஸ்டில் பாபா சொல்கிறார், அவர்களுக்கு உற்சவம் முடிந்து விட்டது, பண்டிகை முடிந்து விட்டது. ஆனால் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த உற்சவங்கள் சதா இருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திருநாள் தான். ஆகையால் ஒவ்வொரு நாளும் வாழ்த்துக்களே வாழ்த்துக்கள் தான். மகாராஷ்டிரா எப்பொழுதும் மகானாக ஆக்குவதின் வரதானங்களினால் பையை நிரப்பக்கூடியவர்கள். கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் தாங்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, மேலும் மற்றவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்கி பையை நிரப்பிக்கொண்டே இருங்கள். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்வீர்கள்? எப்பொழுதுமே சீதளமான நதிகளுக்கு சமமாக, அதாவது குளிர்ச்சியான நதிகளுக்கு சமமாக குளிர்ச்சியின் வரதானத்தை கொடுத்து சீதளா தேவிகளாகி பிறரையும் சீதளா தேவிகளாக ஆக்குங்கள். குளிர்ச்சியின் மூலம் எப்பொழுதும் அனைவரின் அனைத்து விதமான துன்பத்தையும் அகற்றுங்கள். இதுபோல வரதானங்களினால் பையை நிரப்பிக்கொள்ளுங்கள். நல்லது. சதா உயர்ந்த பாக்கியத்தின் தெளிவான ரேகையுடைய குழந்தைகளுக்கு, சதா தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகளில் நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, முழுமையான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ஈஸ்வரிய ஜொலிப்பு மற்றும் பாக்கியத்தின் பொலிவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் பாக்கியவான் ஆகி பாக்கியத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் பகவான் உயர்ந்த பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். எவ்வளோ உயர்ந்த டைட்டில் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாபா பாருங்க, மாஸ்டர் பகவான். வரதானம்: அனைவருக்கும் குஷி நிறைந்த நற்செய்தியை கூறக்கூடிய குஷியின் பொக்கிஷங்களில் நிரம்பிய களஞ்சியம் ஆகுங்கள். எப்பொழுதும் தன்னுடைய, அதாவது நான் குஷியின் பொக்கிஷத்தினால் நிரம்பிய களஞ்சியம் என்ற இந்த சொரூபத்தை எதிரில் வையுங்கள். என்னென்ன எண்ணில் அடங்காத மற்றும் அழியாத பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறதோ அந்த பொக்கிஷங்களின் நினைவை கொண்டு வாருங்கள். பொக்கிஷங்களை நினைவில் கொண்டு வருவதினால் குஷி இருக்கும். மேலும் எங்கே குஷி இருக்குமோ அங்கு சதா காலத்திற்கான துக்கம் தூர விலகிவிடும். பொக்கிஷங்களின் நினைவின் மூலம் ஆத்மா சக்திசாலி ஆகிவிடுகிறது. வீணானவைகள் முடிந்து விடுகிறது. நிரம்பிய ஆத்மா ஒரு பொழுதும் அலைச்சலில் ஆடுவதில்லை.
அவர் தானும் குஷியாக இருந்து மற்றவர்களுக்கும் குஷியின் செய்தியை கூறுவார். ஸ்லோகன்: தகுதியானவர் ஆக வேண்டுமென்றால் செயல் மற்றும் யோகாவின் சமநிலை வையுங்கள். ஓம் சாந்தி. हम कितने भाग्यवान हैं, भगवान पढ़ाते हैं। हम कितने भाग्यवान हैं, भगवान पढ़ाते हैं। हम कितने भाग्यवान हैं, भगवान पढ़ाते हैं। अजब नशा है, गजब खुशी, बेहद हर्षाते हैं। अजब नशा है, गजब खुशी, बेहद हर्षाते हैं। अगम अगोचर कहते जिसे हम सामने पाते हैं। अगम अगोचर कहते जिसे हम सामने पाते हैं।